உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ திமுக நடத்தக்கூடிய அறிவு திருவிழாக்கு பல்வேறு விமர்சனங்கள் எல்லா கட்சி சார்பாகவும் வந்தது. அதுக்கு அவர் சொல்றாரு, அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து நாங்க நடத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நிறைய கட்சிகளுக்கு. அறிவு இருக்கிறவங்க நடத்துறாங்க, அறிவு இருக்கிறவங்க தான் நடத்தல. அறிவு இல்லையா? சரி, இப்போ டைரக்டாவே உங்க முன்னாடியே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டாங்க சார். பத்திரிகையாளரோட இதுவெல்லாம் இது அண்ணாமலை அவர்கள் கூட வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை நொண்ணாமலைங்க தான். அண்ணாமலை அண்ட புழுக ஆகாச புழுக, புரியுதா? உலகத்திலேயே மிகப்பெரிய புழுகன் யாருன்னா அண்ணாமலை தான். இப்போ கூட இந்த எஸ்ஏஆர் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்ல தான் இது போயிட்டு இருக்கு. அதை பத்தியும் அவர் வந்து வீடியோல வெளியிட்டிருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இது எப்படியா இருந்தாலும் திமுக தெரியாம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா ஒரு விழிப்புணர்வா வந்து இன்னும் சீமான் அவர்கள் இந்த எஸ்ஏஆரை பத்தி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் நடந்தவங்களை கைது பண்ணும். அப்ப அங்க இருந்த விஜய் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. என்ன கணக்கு அது? அது இவங்களும் திமுக தான் சேர்த்து கேட்குறேன் நான். விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. அவன் மேலே கை வச்சா, அந்த ஆள் மேலே கை வச்சா அது ஆயிரம் நம்மளுக்கு இந்த முட்டாள் கூட்டம், ரசிகர் கூட்டம் நம்மளுக்கு ஓட்டு போடாதுன்னு நினைப்பு போல. ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? சார், ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு, இந்த பொதுக்குழு நடந்து முடிஞ்ச உடனே திமுக தாவேக்காவை பார்த்து கதறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா காய்ச்சலா? அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. பயம். தாவேக்காவை பார்த்த உடனே திமுகவுக்கு ஒரு பயம் அப்படின்றாரு. பார்த்த உடனே பயமா? யாருக்கு? எங்களுக்கா? குக்க செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாம் தமிழர் மீது வந்து ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, தண்ணீர் மாநாடு வந்து சீமான் அவர்கள் நடத்தியிருந்தார் இல்லையா? இப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல், இந்த விஷயம் தான் வந்து பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை நோக்கி சீமான் அவர்கள் பயணம் பண்ணாம இப்போ இந்த மாநாடு வந்து நடத்திட்டு இருக்காரு. இது வந்து அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை வந்து இந்த மாநாடு வந்து முன்பே திட்டமிட்டது. அதுக்காக அதை மாற்றி வைக்க முடியாது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை விட்டுருக்குறோம். ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடக்குது. யார்? பாஜக, அதிமுகவை தவிர எல்லாருமே எதிர்ப்பு தான் இதுக்கு. அதனால் அதெல்லாம் வந்து மற்றவங்க மாதிரி வாயில் சொல்லிட்டு போகிறதில்ல. கண்டன ஆர்ப்பாட்டமே நடக்குது. சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அவர் தண்ணீருக்கு மாநாடு பண்ணும்போது நிறைய சரித்திரத்தை பற்றி சில திரிப்புகளோடு பேசினார். அது எனக்கு ஏற்புடையதில்லை. அவருடைய முழுமையான பேச்சை நான் கேட்டேன். நான் கல்லணைக்கு பூதலூர்லேருந்து கல்லணையை நோக்கி பேசினார். கல்லணை கட்டினது வந்து கரிகால சோழன். அந்த கரிகால சோழனையே அந்த ஒரு யார், எந்த இனம், ஹிஸ்ட்ரி எல்லாம் பேசும்போது ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து சரியாக சொல்லணும். ஏதோ போகிற போக்கில் எவனோ எழுதுனதெல்லாம் படிச்சுட்டு அவர் பேசினார். ஆனால் அது வந்து மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். அவர் என்ன தவறா சொன்னாருன்னு நீங்கள் சொல்றீங்க? தவறாக சொன்னார்னா அதான் எந்த விஷயம் தவறுன்னா, அவங்கெல்லாம் வந்து சோழ மன்னர்கள்லாம் வந்து தமிழ் மன்னர்கள்னு பேசுகிறாரு. அப்புறம் என்ன? புரிஞ்சதா? அதுவே மிகப்பெரிய பிழை. சரியா? சோழ மன்னர்கள் எல்லாம் கலப்பட மன்னர்கள் தான். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாம் கலந்துதான் வந்து அவங்க தவிர. ரெண்டாவது, கரிகால சோழன்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து தெலுங்கு தாய்க்கு பிறந்த புள்ள தான் அவர். அவங்க கரிகாலன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சில திருப்புகள் இருக்கும். அவர் ஒன்றை மட்டும் எடுத்து அவருக்கு எது சாதகமோ அதை மாத்திரம் எடுத்து பேசினார். சரியா? சரி, பேசி விட்டு போ. ஐயா வந்து தெலுங்கு ஆதரவாக பேசுனார், தவறு இல்லை. வேல்முருகன் இருக்கார்ல இவங்க கூட்டணியில், கருணாநிதி ஐயாவுக்கு தெலுங்கு தெரியாது. அவங்க குடும்பத்தில் ஒரு அப்பட்டமான பொய் ஜாலரா அடிக்கிறார். அவர் அந்த பக்கம் முட்டு, இவர் இந்த பக்கம் முட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். முட்டெல்லாம் கிடையாது. கருணாநிதி ஐயாவுக்கு தெலுங்கு தெரியும்ல. அவர் தெலுங்குலேயே பரப்புரை பண்ணியிருக்காரு. தெலுங்கு மக்கள் அதிகமாக இருக்கிறது ஊர் அறிய தெரியும். ஐயாவும் ஒத்துருக்கிறார். அது கூட்டணி தர்மத்துக்காக அந்த பீஸ் பாருங்க எப்படி பேசுதுன்னு. எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் யாருக்குமே தெலுங்கு, ஏன் அதை போய் சொல்லணும்? அவங்களே சொல்லலை. ஸ்டாலினோ உதயநிதியோ யாருமே முன் வந்து எங்களுக்கு தெலுங்கு தெரியாது, எங்களுக்கு தெலுங்கு தாய்மொழி கிடையாதுங்கன்னு முன் வந்து சொல்லவே இல்லை. இவர் ஏன் மல்லு கட்டுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஐயாவும் ஏதாவது படிச்சுட்டு மல்லு கட்டுவார். அதெல்லாம் படிச்சுட்டு வந்துடலாங்க. நான் அதில் ஆய்வு பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சரியா? சரி, விடுங்க. அதனால அது அவருடைய பார்வையில் அதை பார்த்துட்டு பேசியிருக்காரு. அது ஒரு பரப்புரையில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் பேசுனது வந்து சரியான தகவல்களை சொல்லியிருந்தால்
எங்க மக்களுக்கும் அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சரியா உங்களை இருந்திருக்கும். எதிர்த்து யாருமே பேசலையே. எங்களை எதிர்த்து பேசலைன்னா அப்ப ம். ஒரு திருப்பு இருக்க கூடாது இல்ல சரித்திரத்துல இப்ப வந்து அப்ப சீமான் இல்ல இல்ல சீமான் அவர்கள் வெறும் கதை இங்க கதையா பாருங்க. வந்து கட்டுக்கதையா சீமான் பேசுறான்னு அண்ணன் வந்து சொல்றீங்களா? இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ம், தெலுங்கு மன்னர்களை தமிழ் ஆளுன்னு சொல்லிட்டாருன்னு. இவங்களுக்கு தான் அந்த வன்மம் இருக்கு. காரணம் நல்லா பாருங்க. சீமான் அண்ணனுக்கு நவம்பர் 8 பிறந்த நாள், போன வாரம் சனிக்கிழமை. வாழ்த்து சொன்னது பார்த்தீங்கன்னா அது எடப்பாடியில் ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல இருந்து எல்லாம் பாஜக எல்லா கட்சியில இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஆதரவு தெரிவு வாழ்த்து தெரிவு. ஒரு பிறநாள் வாழ்த்து சொல்றது யார் வேணா சொல்லலாம். சொல்லாதது 3 பேர். திமுக, தேமுதிக, விஜய் விஜய் அம்மா இவங்க சொந்தக்காரங்க. திமுக யார் இவங்க எல்லாம் தேமுதிக. இந்த 3 பேர் மட்டும்தான். அதிலே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் அந்த வன்மம் பார்க்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? வேற யாருமே எல்லாருமே வாழ்த்து இல்ல, ஒரு தெரிவிச்சுக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லல அப்படின்றதுக்காக வந்து நம்ம இதை இப்போ எடுத்துக்க முடியாது இல்லையா? விஜயகாந்த் ஐயா வீட்டு சாவுக்கு போலையா? போனோம்ல. உன் துக்கத்துக்கு நிகழ்வுக்கு வந்தோம்ல. பல அறிக்கைகள் உங்க தலைவரை பெருமையா பேசியிருக்கிறோம்ல. அரசியல் கருத்து வேற எல்லாம் பெருமையா பேசியிருக்கிறோம்ல. உன்னோட இன்ப துன்பங்கள்ல பங்கேற்றிருக்கிறோம்ல நாங்க. திமுகவில் இப்போ முத்து ஐயா இறந்ததுக்கு போய் ஆறுதல் சொன்னோம்ல. எல்லாத்துக்கும் இன்ப துன்பத்துக்கு பகிர்றோம்ல. அப்ப இது கூட பண்ணக்கூடாது. என்னடா அவர் தமிழனுக்குலாம் எதுக்கடா பிறநாள் வாழ்த்து நக்கலா அது வன்மமா இருக்கிறது இவங்க ஆளுங்க தான். அது இவங்க சொல்லி ஒரு ஐயா சொல்லி தான் திருத்தணும் அவங்களெல்லாம். இல்ல, பிறந்த நாளுமே வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சு விஷ் எங்க பண்றதெல்லாம் ஊடகமே பரப்புது, ஞாபகம் வச்சு விஷ் பண்றதெல்லாம் இதெல்லாம் குசும்பா இல்ல. அது எப்படி இவங்க 3 பேருக்கு மட்டும் தெரியாம இருக்கும்? திருமாவளவனும் சொல்றாரு, வேல்முருகன் சொல்றாரு, காங்கிரஸ்ல இருக்க திருநாவுக்கரசு சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க காங்கிரஸ் எதிர்கட்சி தான், நம்ம காங்கிரஸை ஒழிக்கணும் தான் நாங்க வரோம், எதிர்த்தரப்புல இருக்கவனே சொல்றான். அப்ப இவங்க 3 பேர் தெளிவா இருக்கிறாங்க. அதனால அது இதுல இருந்து அரசியல் மக்களுக்கு புரியும். உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ திமுக நடத்தக்கூடிய அறிவு திருவிழாக்கு பல்வேறு விமர்சனங்கள் எல்லா கட்சி சார்பாகவும் வந்தது. அதுக்கு அவர் சொல்றாரு, அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து நாங்க நடத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நிறைய இது கட்சிகளுக்கு. வரைக்கும் எவனுக்குமே அறிவு இல்லைன்றாரு. அறிவு இருக்கிறவங்க நடத்துறாங்க, அறிவு இருக்கிறவங்க தான் ஏன் இவ்வளவு நாள் நடத்தல? அறிவு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாள் அரை நூற்றாண்டுகளா ஈவ ராமசாமி ஐயா காலத்துல இருந்து அறிவு திருவிழா, அது கி வீரமணி ஐயாவோ இல்லை யாருமே ஏன் நடத்தல? மாட்டுக்கறி விருந்து நடத்துனீங்க, என்னென்னமோ நடத்துனீங்க. அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு அறிவு இல்லை, இப்பதான் அறிவு வந்திருக்கு. அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏம்மா, அறிவு திருவிழாங்கிறது வந்து டெவலப்மெண்ட் தான். அதாவது அறிவு இல்லைன்னு சொல்லலை, அறிவு இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் பட்டதிட்டணுங்கிறதான். வைரம்தான் அதுக்கு பேர். ஆனால் அதை பட்டதிட்ட தான் ஜொலிக்கும். அது மாதிரி அறிவான மக்களுக்கு வந்து புத்தகங்கள் அதை இதை படிக்க தான் அறிவு வளர்ச்சி முதிர்ச்சி அடையுங்கிறதுக்காகத்தான் சொன்னது. அதை வந்து அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இருக்கிற வைன் ஷாப் எல்லாம் லைப்ரரி நூலகமா மாத்த சொல்லுங்க. உதயநிதியை புண்ணியமா போகும் அவருக்கு. கண்டிப்பா. ஒரு பொண்ணு, பள்ளிக்கூட பொண்ணு ஒண்ணு பேசியிருக்கு மேடையில, உதயநிதியை உட்கார வச்சுட்டே பேசியிருக்கு பேட்டியில, போற போக்குல சாராய கடை அப்பான்னு பேசி இருந்தது. அந்த பொண்ணு ஏற்கனவே எங்கேயாவது சார், பேசியிருக்கோம். இப்போ டைரக்டாவே உங்க முன்னாடியே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுமா, யமனை பலகாரம் பண்ணி திங்கிற ஜனங்கள் இந்த நாட்டில் இப்போ அதிகமாக ஆகிப்போச்சு. சரியா? அதனால எதை வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே அந்த வேணாலும் யமன் வந்து திமுக தான் சார். அதான் திமுக தான் யமன். பலகாரம் அதனால எங்களை பலகாரம் பண்ணி திங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நீங்கள் எப்படி தான் திங்கிறீங்க, எப்படி தான் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரியா? பீகாரில் வச்சாம்பாரு ஆப்பு, எப்படி வச்சாம் பார்த்தியா? ஒரு 2 லட்சம் ஓட்டு அதிகமாக போலாயிருக்கு. அப்போ எதுலேருந்து அன்னைக்கு நாங்கள் 66 லட்சம் ஓட்டு தப்புன்னு சொன்ன அன்னைக்கு எல்லா பேரும் வாய் அங்க செஞ்சது இவங்க எங்க செய்யறாங்க. இங்க என்னத்தை நாங்க செய்யறோம்? இங்க ஒண்ணும் ஸ்டாலின் ஐயா தொகுதியில ஒரே வீட்டுல 76 ஓட்டுன்றாங்க. யார் சொன்னா? எவனுக்கு தெரியும்? 600க்கு மேல யார் சொன்னா? அப்படி அந்த ஓட்டு இருந்ததுன்னா அந்த ஓட்டை என்னன்னு பப்ளிக்ல சொல்லுங்க, சொல்லிட்டு நீக்குங்க. சொல்லிட்டாங்க சார். பத்திரிகையாளரோட இதுவெல்லாம் இது அண்ணாமலை அவர்கள் கூட வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலைங்க தான். அண்ணாமலை அண்ட புழுக ஆகாச புழுக, புரியுதா? உலகத்திலேயே மிகப்பெரிய புழுகன் யாருன்னா அண்ணாமலை தான். அவன் சொல்லுவான், இத்தனை டயத்துக்கு இந்த மணிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பேசினாங்க வச்சாங்க அப்படின்பாரு. ஏன் கொண்டு போய் கொடுக்கறது? என்கிட்ட டேட்டா எல்லாம் இருக்கு. வாக்காளர்கள் வந்து அவர் மட்டும் சொல்லல, எல்லா கட்சியுமே வந்து திமுக வந்து போலி, அது போலி சொல்றதுதான். திமுகன்னா இவங்களுக்கு ஊருக்கு இழிச்ச வாயம் நாங்க தான்.
எங்களை இழிச்ச பத்தி வாயம் எல்லாம் கிடையாது, எங்களை பத்தி எல்லா பயிலும் கேடி வாயம், பேசுறது இழிச்ச வாயம் கிடையாது, கேடி சரியா? வாயம். எங்களை தப்பா சித்தரிக்கிறதே இந்த கூட்டங்கள் தான். எங்களை தப்பா சித்தரிச்சுட்டு கடைசியில வடக்கன்னு இல்ல நீங்க வடக்குன்னு தப்பா பண்ணி மாட்டிக்கிறீங்க. இது நாங்க ஒண்ணு சித்தரிக்கல. தப்பா எல்லாம் பண்ணி மாட்ட மாட்டோம். நாங்க தப்பு பண்ணா கருணாநிதி தானே ஐயா மாட்ட மாற்றதுக்கு. மாட்டாரு, அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க மாட்டிக்கிறாங்க. நாங்க தப்பு பண்ணா தானே மாற்றுறதுக்கு. நாங்க யாரும் தப்பு பண்ண மாட்டோம். ஐயையோ. புரிஞ்சுக்கிட்டியா? 4500 ஓட்டை மாத்திரம் வாங்கி நாங்க வெற்றி பெற்ற முடியுமா? சார் ஒரு தொகுதின்றப்ப 4500 ஓட்டு வந்து அது வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கும் இல்லையா? அதெல்லாம் வெற்றி தோல்வி இல்லை. அந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சார் தெரியுமா? எவ்வளோ? முதல் தேர்தலில் தோத்து போனாரா இல்லையா 2011? 2011 ஜெயலலிதா காலில் விழுந்து ஜெயிச்சாரு. ஆமா, ஜெயலலிதா காலில் விழுந்தாரு. இவர் ஆமா, அப்புறம் என்ன? போட்டோ எடுத்து அப்படியே போட்டாரு. சைதை துரைசாமி கிட்ட தோத்து போனார்ல, சும்மா ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம் தானே. ஆமா. இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இல்லையா? ம். இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரை வந்து நம்ம பார்ப்போம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரை பற்றி பேசுவோம் நம்ம. ஏன்னா அவர் வந்து எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டடு ஒரு மீடியாவை பார்க்க தயங்குற ஆளு, ஒரு ஊடகத்தை பார்க்க, இல்லை அவங்க கட்சிக்காரங்களே யாராவது ஒரு இன்டர்வியூ மாதிரி மீடியா வச்சுக்கிறாங்க. பார்க்க ஊடகத்தை பார்க்க தவிர்த்தாலுமே வந்து அரசியல் களத்துல வந்து அவர் இருந்துட்டே தான் இருக்காரு. இப்போ கூட இந்த எஸ்ஐஆர் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்ல தான் இது போயிட்டு இருக்கு. அதை பத்தியும் அவர் வந்து வீடியோல வெளியிட்டிருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இது எப்படியா இருந்தாலும் திமுக தெரியாமலே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா ஒரு விழிப்புணர்வா வந்து இன்னும் சீமான் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் பத்தி இல்லை இன்னைக்கு பேசலையே. போராட்டம் நடக்குது, அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு பேசிட்டு தான் இருக்கிறோம். நீ வயசு செத்து போனவங்களை நீக்கிறது எப்பயோ நீக்கி இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்கலாம். பொறுமையாக எவன் வாக்கில் இருக்கிறான் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேர்தல் வர 2 மாதத்துக்கு முன்னாடி இது ஏன் அவசர நிலையில் ஆரம்பிக்கிறேன்னா கேட்டது எவனும் கேட்கல. விஜயும் கேட்கல, ஸ்டாலினும் கேட்கல, யாரும் கேட்கல. எங்களுடைய கோரிக்கையே அதாங்க. எங்களுடைய கோரிக்கையை வந்து இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க இதை எடுத்திருக்கணும். இப்ப நீங்க இது அவசர கோலத்துல அள்ளி தெளின்னு சொல்றீங்க. இது தவறு. நானே பல ஊடகத்துல பேசியிருக்கேன். நீங்க ஐயா பேசியிருப்பாரு. அல்ல, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தான் அது. எங்க கட்சியினுடைய கொள்கை. அர்ஜுனா வந்து நேத்துக்கு நடந்த இதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இப்போ இதை எதிர்க்கிறேன்னு திமுக வந்து சொல்றாங்க. ஆனா இது எதிர்த்து வந்து மனு கொடுக்க வேண்டியதானே, நாங்க இந்த மாதிரி எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேஸ் போட்டாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது கேஸ் போட்டாங்களா, ஏதாவது ஏன் இவர் என்ன புடுங்கிறது? இவர் அரசியல் கட்சி பதிவு பண்ண கட்சி தானே, ஏன் இவரு போய் கேஸ் போடுறது? நாங்க எது கேஸ் பண்ணுவோம் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எதிர்த்து குரல் கொடுக்கறது நாங்களும் தான் குரல் கொடுக்கிறோம். நீ ஆட்சியில இருக்கவங்க அதிகாரம் லூசுத்தனமா அந்த நாய் பேசுதுன்னு நீ பேசுற விஷயம் தெரியுமா உனக்கு? நாங்க ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல சொல்லிட்டோம். உங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் போராடாம சும்மா கை கட்டி கைய கட்டிட்டு வழக்கறிஞர்களே வந்து இல்ல இல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயாக்கு ஆதரவுன்னு இல்ல, இந்த ஆதவ அர்ஜுனா, விஜய், இந்த புஷி ஆனந்த் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே இப்ப மதிக்க கூடாது. காரணம் இதுதான். அவங்களோட கருத்துக்கள் மூலமா தான் மதிப்பீடு செய்யப்படும். ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு? சைக்கிள்ல கருப்பு சிகப்பு வண்ணம் போட்டு உங்களுக்கு ஆதரவா ஓட்டு கேட்டாரு, உங்களுக்கு நன்றி இல்லையான்னு கேட்டார். அவன் கட்சிக்காரன் லோயலா மணிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் விஜய் ஓட்ட வாக்காளர்லாம் அந்த மைக்கு அந்த படத்தில் வந்து சின்னத்தை விஜய் வந்து மைக் இந்த மாதிரி வந்தோடனே எல்லாரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்றாங்க. அது சீமான் அவர்களே சொல்லியிருந்தாரு. அது வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லலை, தேர்தல் நேரத்தில் அவர் சொல்லலை. அது நம்ம யாராவது வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, அப்படி போட்டிருப்பாங்க. இல்ல அவரு சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு, நம்ம தம்பி விஜய் நமக்காக வந்து மைக்க புடிச்சு பாடுனதுனாலதான் அது வந்ததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். அது போற போக்கில் நடந்திருக்கும். ஆனா அப்ப அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ப ஆதவ அர்ஜுனா சொன்னது என்ன கதை? அப்ப இந்த பைத்தியங்கள் வந்து தேர்தலில் உருப்படியா அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளரா, துணை பொதுச் செயலாளரா 41 பேர் செத்ததை வந்து அவன் அனாதை போனதெல்லாம் கணக்காட்டுறீங்கன்னு சொன்னவன் தானே அவன். அதுக்கு எவனாவது கேட்டீங்களா தைரியம்? ஆதவ இல்ல சந்தேகம் எழும்பும் போது எல்லா விதத்துல இருந்தும் கேள்விகள் வரதானே செய்யும். அதுக்கு எல்லா விதத்திலும் இந்நேரம் அவன் கணக்காட்டி இருக்கணுங்க. இந்த தாங்க எங்க கட்சிக்காரங்க எங்க கூட்டத்துக்கு வந்தவங்க, மற்றவங்களாம் மார்ச்சர்ல இருந்து கணக்காட்டி. பல கட்சிகள் வந்து விஜய் மீது விமர்சனம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து விஜயால தான் இது நடந்துச்சு அப்படிலாம் சொல்லி, அதே மாதிரி விஜயால தான் இது நடந்துச்சுன்னு ஆதாரம் இல்லை இல்லையா? அதே மாதிரி விஜய் ஒண்ணு இல்லைங்க, ஜெயராம், நடிகர் ஜெயராம் 2009 வாக்குல 10ல் அந்த ஈழப்போர் முடிஞ்சு நாம் தமிழர் கட்சியா அறிவிக்கிற மதுரை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி 2010 மதுரை மே 18க்கு முன்னாடி ஜனவரியோ பிப்ரவரியோ நடிகர் ஜெயராம் மலையாளி அவர் என்ன பண்ணாருன்னா ஏசியா நெட்டுக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க கேள்வி கேட்டவங்க ஏதோ சொன்னப்போ வீட்டில் வேலை செய்கிற அம்மா பேர், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அழகாக இருப்பாங்களான்னு கேட்கறதுக்கு, என்ன வீட்டில் வேலை செய்கிறதா, எரும மாடு கணக்காக கருப்பா தமிழ் பொண்ணுன்ட்டார் யாரு? ஜெயராம்.
இது வெளியே ஊடகத்தில் வந்தோடனே நாம் தமிழர் இயக்கத்தில் சேர்ந்தவங்க ஒரு 10-12 பேர் போய் அவர் வீட்டில் அடிச்சுட்டாங்க, பெட்ரோல் கூட்டி அடிச்சுட்டாங்க. வெளியே ஆள் மாதிரிலாம் சேதம் இல்லை. அப்போ கைது பண்ணுறாங்க எல்லாரையும். நீ என்ன பண்ணணும், வீட்டு எகிரி குதிச்சவனா கைது பண்ணணும், சம்பவம் பண்ணவனா கைது பண்ணணும். நேராக சீமான் அண்ணன் வீட்டுக்கு வர, அவர் தம்பி உட்காந்துருக்கு, அவரை கைது. சீமான் அண்ணன் வெளியூரில் இருக்கார், அவர் A1. ஆமாங்க, இப்போதாங்க அந்த கேஸ்லேருந்தெல்லாம் விடுபட்டு வந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் நடந்தவங்களை கைது பண்ணணும். அப்போ அங்கே இருந்த விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. என்ன கணக்கு அது? அது இவங்களுக்கு திமுக தான் சேர்த்து கேட்குறேன் நான். விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. அவன் மேலே கை வச்சா, அந்த ஆள் மேலே கை வச்சா அது ஆயிரம், நம்மளுக்கு இந்த முட்டாள் கூட்டம், ரசிகர் கூட்டம் நம்மளுக்கு ஓட்டு போடாதுன்னு நினைப்பு போல. ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? இல்ல, இப்போ சீமான் அவர்கள் ஒரு கூட்டும் போது எதிர்பாராத விதமா இது நடந்துச்சு அப்படின்னா அப்போ சீமான் அவர்கள் கைது பண்ணணும் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? கூட இருக்கிறவங்கள வழக்கு போடணும். இப்போ ஒரு 10 மணி வரைக்கும் கூட்டம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கூட்ட ஏற்பாட்டாளர் மீதும் வழக்கு, பேசின சீமான் அண்ணன் மீது தானே வழக்கு போடுறீங்க. அப்போ அவர் சுற்றி இத்தனை சாவுகள் நடக்குது, இறப்புகள் நடக்குது, ஒருத்த மேலேயும் வழக்கு இல்லைன்னா அது என்ன கணக்கு அது? அப்போ இதுலேயே திமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த விஜயை காப்பாற்றணும்னு காப்பாற்றணும்னு இல்லை, இந்த சினிமா இந்த பக்த கோடிகளை ஏன் பக்கச்சிக்கணும்னு பார்க்குது. சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அது அவர் சொல்கிறது நியாயமான ஒன்று தான். அன்றைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது போடணும், இந்த விஜய் மீதும் போடணும். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி அவர் மேலே தவறு இல்லைன்னா அதை எடுத்துடலாம், ரைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பண்ணியிருக்கணும். பட் அரசுக்கு நம்ம கோளாறு சொல்கிற அளவில் இல்லைடா. அரசு என்ன செய்தோ அது ஓகேன்ட்டு போக வேண்டியதுதான். சார், ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, இந்த பொதுக்குழு நடந்து முடிஞ்ச உடனே திமுக தாவேக்காவை பார்த்து கதறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா காய்ச்சலா? அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. பயம், தாவேக்காவை பார்த்த உடனே திமுகவுக்கு ஒரு பயம் அப்படின்றாரு. பார்த்த உடனே பயமா? யாருக்கு? எங்களுக்கா? ஆமா, விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் அதுல இருந்து வெளியே பயங்கரமா அரசியல் களத்துல இறங்குறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் பண்றாரு அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் பயத்திலும் இருக்காங்க. எந்த தெருவுல போய் நின்று எங்கன போய் நின்று கூப்பாடு போடுறாரு? எந்த கிரவுண்ட்ல இருந்து எங்க இருந்து விஜய் வரல? ஆதவ அர்ஜுனா அவர்கள், புசி ஆனந்தி, அவங்க 2 பேரும் போனாரு. அந்த சார், அதுக்கு பதிலாதான் வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு இல்லையா? வீடியோ வெளியிட்டா போதுமா சார்? அதுவே கிட்டத்தட்ட 3 கோடி பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. அவர் அங்க வராமலே அந்த இம்பாக்ட 3 கோடி மக்களுக்கு போய் சேர்த்திருக்காரு. அதெல்லாம் போய் சேரும். ஆனா உதயநிதி அவர்கள் அதே மாதிரி வீடியோ போட்டா 3 கோடி பேருக்கு போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க வீடியோ போடுறோம், வீடியோ போடல. உதயநிதி அவரை மாதிரி உச்சபட்ச நடிகர் இல்லை. ஒரு நடிகர் வீடியோ போட்டால் போவாங்க, ஒரு நடிகர் ஒரு பொட்டை பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு ஆடுனாக்கா பார்ப்பானுங்க. இதெல்லாம் சகஜம், புரிஞ்சுக்கோ. இதை போய் பெருசாக இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவர் தலைமையில் நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே இது தலைநகரம். வெவ்வேறு ஊர்களில் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அதுல தெளிவா சொல்றாரு. நீங்க ஃபார்ம் வாங்குனீங்கன்னா இது மாதிரி புதுசா ஓட்டு போடுறவங்களுக்குன்னு தனி ஃபார்ம் இருக்கு, இந்தந்த விஷயங்கள் இருக்குன்னு ஒரு விழிப்புணர்வா தனி அதுக்கு வீடியோ போடுறாரு. ஆனா திமுக சார்பா அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் எதுவுமே விடல. இந்த மாதிரி என்னத்த பண்றது? இவனைத்தான் கூட்டு போய் பண்ணணும். அதுல அந்த ஃபார்ம்ல என்ன தெரியுமா? அந்த ஃபார்மை பத்தி இவன் எவனா வாங்கி படிச்சிருக்கணும், ஃபுல்லோ பண்ணி கொடுத்து. அதுதான் சார், இப்படி இருக்குன்னு நீங்க விழிப்புணர்வு நாங்க எல்லாம் எங்க படிச்சவங்களே அந்த விண்ணப்பத்தை அதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு திணறதா சொல்றாங்க. அதெல்லாம் திணறானா அதாவது என்னன்னா, ஏற்கனவே ஓட்டு இருக்கு இல்லையா? ஓட்டு இருக்கவங்கள ரினிவல் பண்ற மாதிரி தான் அந்த ஃபார்ம். ஓட்டு இருக்கவங்களுக்கு ரினிவல் பண்ற மாதிரி 2002 2005 எல்லாம் நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதுல டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த இதில் அவங்க பேர் அந்த ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குதுமா, அவங்க அதை பார்த்தாமா பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க ஃபோட்டோவோட. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம ஏற்கனவே ஓட்டர் ஐடியில் நம்ம ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவே அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஒரு விழிப்புணர்வே ஏற்படுது. எதுக்கு விழிப்புணர்வு? நான் என்ன தப்பி விழிப்புணர்வு? யாரு போய் தனியா? இதனால நாளைக்கு நம்ம ஓட்டாளர்களா இல்லாம கூட கழுதைகளா லூசு கழுதைகளா நாங்க தான் கூடயே இருக்கமே. அதுதான் உங்களாலதான் குளறுபடியே ஏற்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குளறுபடி எல்லாம் ஒண்ணும் புடுங்காது. அந்த இதுலயே நிறைய திமுகவை சேர்ந்த ஆட்கள்லாம் குளறுபடி பண்றதா நிறைய செய்திகள். அதெல்லாம் சின்ன குழப்பம் தான். அது என்னன்னா, சும்மா அங்க அரசு பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், ஆசிரியர்களை பயன்படுத்தி இதை பண்றாங்க. அவங்க BLO, பூத் லெவல் ஆஃபீஸர்,
பூத் லெவல் ஏஜென்ட்ன்றது ஒரு கட்சி ஒரு எத்தனை பேரை போடுறாங்களோ போடலாம். அது வந்து 2 தெருக்கு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் எலெக்ஷனை இருக்கிறாருன்னா இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்குங்க. ஒவ்வொருத்தருமே வந்து 50 அப்ளிகேஷனை வாங்கி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அதுதான். அப்ப election என்னன்னா commission திமுக காரங்க அந்த பிஎல்ஏவை அனுப்பிடுறாங்க. மற்ற கட்சிக்காரங்க இன்னும் ஆள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன பண்றாங்க, அவன் வர்றது சின்ன பையனா இருப்பான், அவன் கார்பரேஷன்ல ஸ்டாப்பா இருப்பான். அப்ப இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நான் போடுறேன்டா ஆட்டோன்னு போடுறாங்க. அவ்வளவுதான். அது எல்லா கட்சியும் இருந்திருந்தாங்க, நாம் தமிழர், திமுக, அதிமுக எல்லா கட்சியும் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் நடக்காது. மக்கள் கிட்ட இதுல மட்டும் வந்து தப்பெல்லாம் பண்ண முடியாது. இதுல கள்ள ஓட்டு கத்திரிக்காய் ஓட்டெல்லாம் ஒளிச்சு கிடையாது. வைக்கலாம் பேப்பரை. இது- தெரியாத படிக்காதவங்க ஓட்டை எடுத்து திருடிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல அப்படிதான் புதுசா பண்றது. எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்து சேர்க்கறதுக்கு அதுல வாய்ப்பு சேர்க்க இருக்கு முடியாது. அப்படின்னு இதுல சொல்றாங்க. சேர்க்க இது முடியாது. பழைய ஆளு ரினிவல் அப்படி வச்சுப்போம். புரிதல சொல்லணும்னா இது பழைய ஆளு renewal தான். ரினிவல், இது புதுசா ரினிவல். சேர்க்கறது வேற. இது ரினிவல். அதுக்கப்புறம் புதுசா சேர்க்கணும்னா இப்ப சேர்க்க முடியாது. இந்த லிஸ்ட் போய் டைப் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் யார் யார் பேரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு தனியாக ஃபார்ம் நம்பர் 6ன்னு இருக்கு. அந்த ஃபார்ம் நம்பர் 6 வாங்கி தான் அது அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அதோட ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி தான் அதில் கொடுக்கணும். அது வந்து இப்போ இல்லை. அது தனி வாக்காளர் சேர்க்கும்போது அது தனியாக கொடுப்பாங்க. அது பேசிக்கே தெரியாம இவங்க வளர்றதான் அதுதான் சார் மக்களுக்கு தெரியவே படுத்தாம இது வந்து ஒரு இதுவாவே மக்களுக்கு வச்சிருக்கீங்க தெரியாது. எந்த மக்களுக்கு தெரியாது? அவனுக்கு அவனோட சார். வீட்டுக்காரங்க இன்னும் தெரியாம. உதயநிதி அவர்களுக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் கூட வந்து தெரியல சார். உங்களுக்கே தெரியாத போது மக்களுக்கு எப்படி சார் ஆமா, தெரியும்? எங்க நான் தான் சொன்னேனே 1000 பேருக்கு நான் தான் இருந்து பண்ணுனேன்னு நீங்க சொன்னேன். பண்ணீங்க. ஒரு துணை அப்புறம் என்ன? முதல்வருக்கு அது என்னன்னு தெரியணும் இல்லையா? என்னன்னு தெரியாம இருக்குன்னு நீ பாத்தியா? சார் கூட அந்த வீடியோ பாத்துருப்பாருன்னு ஆமா, நினைக்கிறேன். பார்த்திருப்பாரு. தொடக்கத்துல கேட்டப்ப திக்குனேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து இன்னைக்கு உதயநிதி இவங்கெல்லாம் வந்து பெருமை பேத்திக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் மண்ணு, ஈவேரா மண்ணு, நாங்க அறிவு என்ன காம்பது என்னது அறிவு- அறிவு திருவிழா. அறிவு திருவிழா நடத்துறீங்களே. இந்த அறிவு திருவிழாவை உங்க ஈவே ராமசாமி அறிவு புகட்டினார்ல, அன்னையிலேருந்து அரை நூற்றாண்டா நடத்திருந்தீங்கன்னா இந்த விஜய்க்கு மக்கு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கூட்டம் வந்திருக்காது. இந்த கூட்டத்தை உருவாக்குறதே நீங்க தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த தொலைக்காட்சி பார்க்குறேன். கோவையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த தெருவில் ஆடுவாங்களே, அவுத்து போட்டு ஆடுற மாதிரி, நாயை விட்டா ஓடும்ல, தெருவில் எதுக்கு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறீங்க? எதுக்கு நடத்துறீங்க? இது யார் நடத்துறா? எந்த வணிக கம்பெனி? தெருவை மறைச்சு சென்னையிலே நடக்குது, எல்லா ஊர்லயும் மாநகரங்களையும் நடத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி நடத்தினா இது அறிவு, இது வந்து அறிவுக்கும் அறிவு திருவிழாவுக்கும் இந்த குப்பை திருவிழாவுக்கும் என்ன ரெண்டுத்தையும் நடத்துறவன் யாரு? ஒன்னும் இலையில சோற வை, இல்ல மலத்தை வை. இல்ல நீங்க அது வந்து குறை சொல்ல முடியாது. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? வீட்டுக்குள்ள ஆடு, மொட்டை மாடியில ஆடு, உன் வீட்டு வாசல்ல இல்ல ஆடு. அரசே அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க அதுக்கு தான் கொடுக்குறேன். அப்ப அதுக்கு கொடுக்குற ஆளு அறிவு திருவிழானா அப்ப அறிவுக்கு வருவானா? ஆட்டத்துக்கு போவானா? கையை கால ஆடுற ஆட்டத்தை பார்க்க போவானா? அரைக்குற ஆட்டத்தை பார்க்க போவானா? போதையை போட்டு ஆடுவானா? இங்க உன் அறிவு திருவிழாக்கு வருவானா? எங்க போய் அரையும் குறையுமா ஆடுறாங்க? அரையும் குறையும் இல்லைங்க. எதுக்கு ரோட்ல ஆட விடுறீங்க? வீதியில இங்க பாருங்க, வீதியில எதுக்கு ஆட விடுறீங்க? புத்துணர்வுங்க. அதாவது எது புத்துணர்வு? இறுக்கமா மனுஷன் வந்து இறுக்கமாவே இருந்துகிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் சாராயம் விக்கிறீங்களே. எதாவது சும்மா அதனால அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு 10வது 12வது படிச்ச புள்ள வந்து பார்த்தா ரோட்ல ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுக்கு என்ன கொள்கை வரும்? அதுக்கு என்ன ஈவே ராமசாமியை பத்தி என்ன தெரியும்? தமிழ்நாட்டுல யார் யார் ஆண்டாங்கன்னு என்ன தெரியும்? அறிவு திருவிழாக்கு வந்து அதானங்க அறிவு வளரும். இதை ஊக்குவீங்க. அப்ப இலையில ஒண்ணு சோற போடு, இல்ல மலத்தை வை. ரெண்டத்தையும் போட்டு திங்கிறது திராவிடம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.